ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டன்ஷியோமீட்டர் டாப்பிக்கை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் டாப்பிக்கை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எஸ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபிசிக்ஸில் வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றது நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணி கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம கொஷின்ஸ் வந்து பொட்டன்ஷியோமீட்டரில் 1 by 1 எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த லென்த் ஆஃப் a wire potentiometer is 100 cm and EMF of its standard cell is E volt. It is employed. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் செல் அப்படின்றது வந்து பிரைமரி செல்லோட வேல்யூ. ஸோ பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியல் வந்து ஈன்னு சொல்லி கிவன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எம்ப்ளாய்டு டு மெஷர் த EMF of your battery whose internal resistance is 0.5 ohms. If the balance point is obtained at L equals to 30 cm from the positive end, the EMF of the battery is. ஸோ அன்னோன் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னன்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ அன்னோன் EMF. இப்போ டயக்ராம் என்ன வரும் அப்படின்னா, கேபிட்டல் E மட்டும் தான் இருக்குது, ஃபர்தராக எந்த ரெசிஸ்டன்ஸும் தேவையில்லை. டைரெக்டாக வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வயர் எடுத்துக்கோங்க. எஸ், பொட்டன்ஷியோமீட்டர் லென்த் வந்து ஆல்ரெடி கிவன் பண்ணியிருக்காங்க 100 cm. ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் லென்த் வந்து 100 cm நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அன்னோன் EMF வந்து பேரலாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பேலன்ஸ்ட் அட் சம் லென்த். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அன்னோன் EMFோட வேல்யூ. ஸோ E டேஷோட வேல்யூ, there are two methods. ஒன்று வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணுறது. இங்கே நம்ம கிவன் டேட்டாவை செக் பண்ணோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் மெத்தட் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் எக்ஸ் இன்டூ லென்த் ஆஃப் பேலன்சிங் பாயிண்ட் 30 cm. ஸோ 30 நோட் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்ன்றது பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர், பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் டிவைடட் பை லென்த் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இன்டூ 30. இப்போ டேட்டா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வயரோட லென்த் வந்து 100. ஸோ LABயோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க 100. VABங்கிறது டோட்டல் பொட்டன்ஷியலும் பொட்டன்ஷியோமீட்டர் வயருக்கு அக்ராஸாக தான் ட்ராப் ஆகிருக்கும். பிகாஸ் பிரைமரி செல்லில் வேறு எங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போது ஸோ E இன்டூ 30 டிவைடட் பை 100. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். இந்த கிவன் ஃபிகர் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் AB has a resistance of 5 ohms and length. ஸோ இங்கே கிவன் பண்ணியிருக்க டேட்டா எல்லாமே வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வயரை பற்றி பேசியிருக்காங்க. பொட்டன்ஷியோமீட்டர் வயரோட ரெசிஸ்டன்ஸ் 5 ohms, பொட்டன்ஷியோமீட்டர் வயரோட லென்த் 10 மீட்டர், த பேலன்சிங் லென்த் ஆஃப் AM. AM அப்படின்றதோட வேல்யூ என்னன்றது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் A to B. ஏலேருந்து B வரைக்கும் என்ன ட்ராப் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. எஸ், அதுக்கு நமக்கு தேவையானது வந்து கரண்ட்டோட வேல்யூ. இங்கே பொட்டன்ஷியலோட வேல்யூ 5 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 45 ohms. ஏபிக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 5 ohms கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்காங்க. அப்போது 5 + 45, 5 டிவைடட் பை 50. அப்போது கரண்ட்டோட வேல்யூ 0.1 ஆம்பியர். கிளியர்? நெக்ஸ்ட்டு ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர். ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர். ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து 5 ohms. இப்போது ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் வந்து 0.5 volt. பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் 0.5 volt. இப்போது ஸோ இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஜிக். 0.5 voltக்கு 10 மீட்டர் அப்படின்னா 0.4 voltக்கு இதோட ஆன்சர் 8 மீட்டர். ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 8 மீட்டர். Okay, next question. Potentiometer wire is 100 cm long. Constant potential difference is maintained across it. Two cells are connected in series first to support. ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டு சப்போர்ட் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டு பேட்டரியும் வந்து ஒன்றுக்கு இன்னொன்று சப்போர்ட் பண்ணியிருக்கு, E1 + E2. என்ன பேலன்சிங் லென்த்ன்றதை செக் பண்ணிக்கோங்க, 50 cm. ஸோ ரெண்டும் சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ பேலன்சிங் லென்த் வந்து 50 cm. ரெண்டும் வந்து அப்போசிவாக இருக்கிறப்போ தென் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் பேலன்ஸ்ட் அட் 10 cm. அப்போது E1 - E2 இதோட வேல்யூ வந்து 10 cm எடுத்துக்கோங்க. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். 5 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5 டைம்ஸ் ஆஃப் E1 - 5 டைம்ஸ் ஆஃப் E2 ஈக்குவல்ஸ் டு E1 + E2. ஃபைனலாக ஆன்சர் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் E1 ஈக்குவல்ஸ் டு 6 டைம்ஸ் ஆஃப் E2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் EMF. ரேஷியோ ஆஃப் EMF அப்படின்னா E1 by E2. E1 by E2 அப்படின்றதோட ஆன்சர் எஸ் E1 by E2 6/4. 6/4 அப்படின்றதோட ஆன்சர் 3:2. லாஸ்ட் ஆப்ஷன்.
ஓகே, பொட்டன்ஷியோமீட்டரில் நெக்ஸ்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எஸ், டெஃபினட்டாக இதுக்கு வந்து டயக்ராம் இல்லாமல் இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியாது. அங்கே கொஷினை ரீட் பண்ணி நீங்கள் டயக்ராமை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லென்த் இதெல்லாம் வந்து அங்கே என்னென்ன டேட்டா இருக்கோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போது ப்ரைமரி செல்லோட வேல்யூ வந்து E0ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ E0. ஃபர்தராக இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி எதுவும் பேசலை. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதோட சீரீஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வயரோட லென்த் வந்து L, பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து R. அப்போது இந்த கொஷின்ஸை வந்து டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பொட்டன்ஷியோமீட்டர் வயர் ஏலேருந்து B, இதோட லென்த் என்ன கிவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா L. இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r அப்படின்றத கிவன் பண்ணியிருக்காங்க. அன்னோன் EMF E, அன்னோன் EMF என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா Eன்னு சொல்லியிருக்காங்க. அன்னோன் EMF E is balanced at length L. ஸோ இது வந்து எங்கே பேலன்ஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் எல்லில் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. the EMF E will be given by அப்படின்னா இந்த அன்னோன் EMFோட வேல்யூ என்னன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், இந்த அன்னோன் EMFக்கான ஃபார்முலா என்னது? ரெண்டு மெத்தட்னு சொல்லியிருந்தோம். ஒரு மெத்தட் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுறது, அனதர் மெத்தட் வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் மெத்தடே எடுத்துப்போம். X இன்டூ பேலன்சிங் லென்த் ஸ்மால் எல். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ ஓப்பன் பண்ணுங்கள். டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் டிவைட் பை டோட்டல் லென்த் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர், அது நமக்கு தெரியும், கேபிட்டல் எல் இன்டூ ஸ்மால் எல். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயரை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரைமரி கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர்ன்றது ஸ்மால் ஆர் இன்டூ எல் டிவைட் பை கேபிட்டல் எல். நெக்ஸ்ட் ஸ்டெப் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கரண்ட்டோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கரண்ட்டோட வேல்யூ வந்து பிரைமரி கரண்ட் அப்படின்னா பிரைமரி லூப்பில் இருக்கிற பொட்டன்ஷியல் E0 இன் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா R1 ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ரிமைனிங் இருக்க வேல்யூ வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே பேலன்ஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா எஸ், இந்த ஆப்ஷன் பேலன்ஸ் ஆகிருக்கிறது ஆப்ஷன் ஏ. Okay students, question number 5, same potentiometer. Potentiometer has uniform potential gradient, the specific resistance of the material. Yes, இந்த கொஸ்டினில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்ன கிவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10⁻⁷. இதோட யூனிட் செக் பண்ணிங்க அப்படின்னா ஓம் மீட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெஃபினிஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பெர் யூனிட் லென்த் பெர் யூனிட் ஏரியா. ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலாவை தான் வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோ. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரோ எல் டிவைட் பை ஏ. இப்போது ரெசிஸ்டிவிட்டியை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு ரிமைனிங்லாம் அந்த சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஏ டிவைட் பை எல். இதோட யூனிட்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா எஸ், ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஓம் அண்ட் தென் ஏரியா டிவைட் பை லென்த் அப்படின்றதோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ ஓம் மீட்டர் அப்படின்றது தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அலாங் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர். ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா X ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் டிவைட் பை டோட்டல் லென்த் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வயர் இதோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். I into resistance divided by total length of the potentiometer wire. இதோட வேல்யூ என்ன கிவன் பண்ணியிருக்காங்கன்றது செக் பண்ண வேண்டாம், ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போது ஆரோட வேல்யூ ஓப்பன் பண்ணுங்கள். I into ஆரோட வேல்யூ வந்து ரோ எல் டிவைட் பை ஏ. ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு எல் இருக்குது, எல் கேன்சல். இப்போது டேட்டா மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். கரண்ட்டோட வேல்யூ என்ன கிவன் பண்ணியிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் பாசிங் த்ரூ இட் 0.1 ஆம்பியர். ஸோ 0.1 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் இதோட வேல்யூ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றத வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ ஆல்ரெடி கிவன் பண்ணியிருக்காங்க 10⁻⁷. அண்ட் தென் ஏரியாவோட வேல்யூ வந்து 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். 10⁻⁻6 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 0.1 வந்து 10⁻⁻1ன்னு எழுதிடுங்க. அப்போது நியூமரேட்டர் வந்து 10⁻⁸, டினாமினேட்டர் வந்து 10⁻⁻6. ஃபைனல் ஆன்சர் 10⁻⁻2. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 6, இந்த கொஸ்டினில் என்ன கிவன் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டிருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். இந்த கிவன் ஃபிகர் பேட்டரி இ, இது வந்து அன்னோன் EMF, பேலன்ஸ்ட் அட் 55 cm length of potentiometer wire, but the resistance 10 ohm is connected in parallel with the battery, balances
50 சென்டிமீட்டர். ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு 2 ஃபார்முலாஸ் தெரியும். ஒரு ஃபார்முலா வந்து ஆக்சுவல் பேட்டரி பொட்டன்ஷியல் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிவைட் பை டெர்மினல் பொட்டன்ஷியல் இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா இங்கே ஷூட் ஆகாது. அனதர் ஃபார்முலா லென்த் L1 L2 டிவைட் பை L2 இன்டூ R. இது வந்து பேலன்சிங் லென்த்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. எஸ், இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போது இந்த டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். L1ஓட வேல்யூ இதில் எது கிரேட்டராக இருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா 55 அண்டு 50 இது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா 55 கிரேட்டர். ஸோ 55 மைனஸ் 50 டிவைட் பை 50 இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்காங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. எஸ், கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்காங்க 10 ohms. ஸோ இன்டூ 10. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 இந்த 50யும் 10ம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து 5 வரும். இப்போ ஆன்சர் 1 ohms.